என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. மருடுப்பட்டி தேவேந்திர வேளாளர் உறவின் முறை சார்பாக தலைவர் திரு ரவீந்திரநாத் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர்களுடைய அனைவருக்கும் சாத்தூர் பானப்பட்டி தேவேந்திர வேளாளர் மகாபலிபுரம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வருகை சிறப்பிக்கும் அனைவருக்கும் என்னுடைய சங்கத்தின் சார்பாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆணவ படுகொலை என்பது தமிழக அரசுக்கு கைவந்த கரையாகிவிட்டது. திருநெல்வேலியிலே கிட்டத்தட்ட 30 நபர்கள், தேவேந்திர வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த 30 நபர்கள் இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சியிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற ஆட்சியை பார்த்து கேட்கின்றேன், நீங்கள் காவல்துறையாக பயன்படுத்த, நான் காவல்துறை குற்றம் கூறுவதற்காக இங்கு வரவில்லை. காவல்துறை சரியாகத்தான் இருக்கிறது. அதை நிர்வகிக்கக்கூடிய தமிழக முதல்வர்கள் காவல்துறை ஏவல் துறையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. வருங்காலங்களில் காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற அரசு கூடிய விரைவிலே தேவேந்திர வேளாளருடைய மக்களுடைய வாக்கு வண்டியின் சார்பாக அகற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை உரையை நிகழ்த்துவதற்கு நன்றி வாய்ப்பு அனைவரும் நன்றி கூட்டி விடைகிறேன். நன்றி, வணக்கம். பன்னெண்டுப்பட்டி தேவேந்திர வேளாளர் மகாஜன சங்கத்தினுடைய தலைவர் திரு ரவீந்திரநாத் அவர்களே மற்றும் 58பட்டி கிராம தேவேந்திரகுல உறவின் முறையினுடைய தலைவர் திரு கருப்பையா அவர்களே, இப்ப எந்த ஜாதி இருக்கு அதெல்லாம் அந்த காலம் சொல்ற கேட்கின்ற மனோபாவம் உள்ளவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். கடந்த 27ஆம் தேதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின்குமார் தான் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. கவின்குமாருடைய குடும்பம் சாதாரண குடும்பம் அல்ல. அவர் ஒன்றும் இங்கே சொல்லுகின்ற இந்த பட்டியல் ஜாதிக்குரிய எந்த விதமான உதவித்தொகையும் பெறாமல் கல்வி பயின்ற ஒரு மிகச்சிறந்த மாணவர், கோல்டு மெடலிஸ்ட். ஐடிஐ கம்பெனியில 1,20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். ஒன்னும் எந்த விதத்திலும் குறைவு இல்லை. ஒரே காரணம் ஜாதி தான். லவ் பண்ணாங்கன்னா நேற்று போலீஸ்காரர்களுடைய தூண்டுதலின் பேரில் அந்த பொண்ணு ஒரு வீடியோ விடுறது, நானும் கவினும் உண்மையாக காதலித்தோம், உண்மையாக காதலித்தோம், சரி உண்மைதான். ஆனா உங்களுடைய பெற்றோர்கள் 1 வருடமாகவே இந்த நவீன் குடும்பத்தினரை மிரட்டி வருகிறார்கள். எங்க அப்பா அம்மாவுக்கு இதுக்கு தொடர்பில்லை என்று சொல்வதற்கு என்ன நியாயம்? தெரியாமலா இருந்தது. நேற்று உங்க தம்பி கொலை பண்ண பிறகு உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் சொன்னா நாங்க என்ன பைத்தியக்காரங்களா? இதோட விட்டுருங்கன்னு சொல்லுது. நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒத்துக்கிறோம். இதோட விட்டுருங்கன்னு சொல்லி இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்க வேற ஒருத்தரை திருமணம் முடிச்சுட்டு சந்தோஷமா இருப்பீங்க. இழந்த கவினை இழந்தவர்கள் நாங்கள். இழந்தது தானே, உயிர் திரும்ப கிடைக்க போதா? அல்லது உங்களுடைய குடும்பத்துல சொல்லி உங்களால முடிஞ்சுதான்? நண்பர்களே, எங்கேயோ இருக்கிற போலந்து நாட்டினுடைய பெண்ணை தாலி கட்டினா இங்கே தமிழ் கலாச்சாரப்படி திருமணம் நடைபெற்றது பத்திரிகையில வரும், நாமளும் அதை பார்த்து ரசிப்போம். ஆனா இங்கே இருக்கிற பட்டியல் ஜாதியினரை திருமணம் முடித்தால் கொலைதான். அது யாரு? 2 பேரும் சப் இன்ஸ்பெக்டர், பெற்றோருடைய 2 பேரும் இந்த சார்பு நீதிபதிகளாக, சார்பு ஆய்வாளர்களாக இருக்கிறவங்க. ஒரே பையன், 22 வயசு பையன். இப்ப அவன் வாழ்க்கையும் போச்சு, அந்த உங்க குடும்பமே முடிஞ்சு. இப்ப ஆணவ கொலை நடந்திருக்கு. இதை நாங்க சாட்சிப்படி கட்டாயம் நீதிமன்றத்தில் நிரூபிப்போம். அதுல மாற்றமே இல்லை. எங்கே உங்களுடைய ஜாதி பெருமை எங்கே போகுது? ஒருத்தர் காதலிக்கிறது என்பது சில பேர் கேட்கிறாங்க, அவரவர் ஜாதிக்குள்ள காதலிக்கிறாங்க. காதல் என்பது ஜாதி, மதம், மொழி எல்லாத்தையும் கடந்ததுதான் காதல். ஒருத்தரை பணக்காரா இருக்கிற பார்த்து, ஜாதியை பார்த்து செய்யறது காதல் கிடையாது. இப்படி ஒவ்வொரு ஜாதிக்குள்ளனா நாம ஓட்டுக்கு சட்டையை நாமளா பஞ்சு வச்சு செய்ய முடியுமா? இதெல்லாம் நடக்கிற விஷயங்களா? உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவ்வளவுதான். இதற்கெல்லாம் காரணம் இந்த ஜாதி பெருமையையும் ஜாதி வெறியையும் கூட்டுகின்ற ஜாதிய அமைப்பு தான். அவனையும் இதுல பல பேர்கள் மறைமுகமாக தொடர்பில் இருக்கணும். ஏன்னா கூப்பிட்டு போகும்போதே மச்சான் தான் கூப்பிட்டு போறார்.
கூப்பிட்டு போய் மிளகாத்தூளிய போட்டுட்டு கையில வெட்டுறான், அவன் ஓடுற திரும்பவும் அங்கே ஓடி போனோட கொலை செய்யறாங்க. அதனால இதுல இன்னும் பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற பல கோணங்களை தலைவர்கள் இங்கே சொல்லுகின்றார்கள். எல்லா தலைவரும் அங்கே போய்விட்டார்கள். முதலிலே எல்லாம் கிருஷ்ணசாமி போனார், ஜான்பாண்டியன் போனார், இப்பொழுது தொல் திருமாவளவன் அவர்கள் சென்று அதற்கு முன்னால் வன்னியரசு சென்றார். அத்தனை தலைவர்கள் அங்கே முகாம் பெற்றிருக்கிறார்கள். இதற்கு நீதி கேட்காமல் நாங்கள் விடமாட்டோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஜாதியினுடைய கொடுமையை எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. கோகுல்ராஜ் கொலையும் நடந்துச்சு, எல்லாமே நடக்குது. நடக்கிற அந்த காதலர் எல்லாருமே எனக்கு அந்த கொலை பண்ணவன கௌசல்யாவை தவிர மற்ற எல்லாருமே அந்த காதலிச்சவன எனக்கு யாருமே தெரியாதுன்னா இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பொண்ணுதான் இன்னைக்கு நாங்கள் காதலித்தோம் சொல்லி அதற்கு காரணம் நம்மளை பெற்றோர்களை காப்பாற்றணும். அதுதான். மற்றபடி எல்லாருக்கும் அவங்களுடைய ஜாதி அமைப்புகள் அந்த பையனை யாருமே தெரியாது சொல்லி அந்த கேஸை பிடிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் பாக்குறாங்க. தமிழக அரசு இது போன்ற விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இன்றும் ஜாதி மறுப்பு திருமணம் நடைபெற்றால் இந்த ஆணவ கொலைகள் நடக்கும் என்று தெரிந்தால் உடனடியாக இதற்கு தனி சட்டம் போட்டு அதற்கு தண்டனையே தூக்கு தண்டனை தர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தமிழக அரசு கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் கோருகின்றோம். இது இப்ப ஒவ்வொரு கொலைக்கும் நாங்கள் இப்படி கண்டனம் நடத்தி கொண்டே இருந்தால் சாகுற செஞ்சுதான் இருக்கணுமா? யாரையும் ஒரு என்ன செஞ்ச அந்த இளைஞர் படிச்சது குற்றமா, வேலை பார்த்தது குற்றமா, அல்லது ஒருதலை காதலா உங்களை கொலை பண்ணாரா? ஒண்ணு இல்ல, நீங்க 2 பேரும் போயிருக்கீங்க, நீச்சல் குளத்துல இருக்கீங்க, ஷேர் பண்ணிருக்கீங்க, மோதிரம் போடுறீங்க, எல்லாம் போட்டோ வெளியே வந்துருச்சு. அப்புறம் அவனை எதுக்கு கொல்றீங்க? யாரையும் கொள்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. காதல் தெரியுது அவர உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்வது முறையல்ல. இது இந்த தமிழக அரசு இந்த மக்களை வேறு விதமாக பார்க்கிறதா என்பது குறிக்காது இருக்குது. இன்னொன்றையும் நிறைவாக சொல்லுகின்றேன். நாங்கள் இங்கே இருக்கிற சாத்தூர் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோளாக விடுக்கின்றேன். நீங்க கொள்ளுவீங்க, நாங்க ரோட்ல அடிபடி சாகணும், ஆனா அதற்கு ஜனநாயக ரீதியில் நாங்கள் வால் போஸ்ட் ஒட்டக்கூடாதா? இப்படி கண்டன கூட்டங்கள் நடத்தும்போது வால் போஸ்ட்ல நீங்க ஒட்டாதீங்கன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? மனசாட்சி உள்ள நீங்கள் கேளுங்க. நாங்கள் என்ன வன்முறைக்கு போய் வெட்டுனா சொல்றோம்? அந்த உணர்வு கூட இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்குது? என்ன வேணா நடக்கலான்னு சொன்னா என்ன இருக்குது? அல்லது நாங்கள் வன்முறையை தூண்டுகின்ற அளவில் எங்களுடைய வால் போஸ்ட்ல இருக்குதா? எங்களுடைய நியாயமான காரணங்களை, எங்களுடைய வருத்தங்களை நாங்கள் தெரிவிக்கத்தான் செய்வோம். நாங்கள் இதை அடுத்த நாளே நடத்த வேண்டிய விஷயம். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நடத்த வேண்டிய அடுத்த நாளே நடத்துவதை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். ஆனால் சில சூழ்நிலை காரணமாக நடத்த முடியவில்லை. அதனால் தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்தால் நாங்கள் சட்டப்படியாக மனித உரிமை கமிஷன், SC/ST கமிஷன், உயர் நீதிமன்றம் இது போன்ற அமைப்புகளை நாங்கள் நிச்சயமாக நாடுவோம். இது வெறும் கண்துடைப்பாக அல்லது ஒரு பேச்சுக்காக பேசிவிட்டு கலைந்து செல்வோம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். நாங்க வால் போஸ்ட்ல இவ்வளவு இந்த வார்த்தைகள் சரியில்லை, நீங்க தூண்டுதலாக இருக்குது, நீங்க ஒட்டுறது சரியில்லைன்னு சொல்லுங்க, நாங்களே பார்க்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் இப்படி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பார்த்து நாங்கள் செய்கின்றோம். இது மாவட்ட அளவிலே அளிக்கப்பட்ட ஒரு நோட்டீஸ். அதை நீங்கள் தடுத்தால் என்ன நியாயம்? நீங்களே அரசு இன்னும் சொல்ல போனா போலீஸ்காரங்க வீட்டுக்கு குடும்பம் தான் இதை கொண்டிருக்கு. நீங்க அப்ப அவங்களை இன்டைரக்டா காப்பாத்திருக்கீங்கன்னு அர்த்தம். எங்களுடைய நியாயமான உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இந்த தலித் அமைப்புகள் கூட்டம் போட்டா இங்கிட்டு, வேற அமைப்பு கூட்டா அங்கிட்டு அப்படின்னு சொல்றதே ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான். அது என்ன பிரிச்சு போட்டா என்ன? நீங்க வெங்கடாசத்துக்கு அந்த பக்கமே நடத்துன்னு சொல்லி கூட தெரியுது. வருகின்ற காலங்களை சட்டங்களை நினைச்சு பாருங்க. எல்லா உரிமைகளும் எல்லாருக்கும் சமம், எல்லாரும் நடத்தணும். 10 அடி தள்ளி உங்க முக்கநாதங்கள்ல போலீஸ் ஸ்டேஷன் தள்ளி இருக்குது, அங்க நடத்தி உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாதா? ராத்திரி எங்க போஸ்டர் ஒட்டக்கூடாது விரட்டி விடுறீங்கல்ல, அந்த பாதுகாப்பு நீங்க கொடுக்க முடியாதா? அதற்கு இங்கே அங்கே சொல்றதே முறையில்லை. எனவே இது போன்ற விஷயங்களை தயவு செய்து நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆணவ படுகொலையை கண்டித்து இன்று கொத்தராயிருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர் எல்லா போன்ற நம்முடைய மாவட்ட இடங்களில் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நவீன் மாணவ படுகொலை கடைசியாக இருக்கட்டும். தமிழக அரசு நிச்சயமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.